ராட்டன் டொமேட்டோஸ்ல 90க்கு மேல ஸ்கோர் இருக்கிற 3 மஸ்ட் வாட்ச் sci-fi மூவிஸ் தான் சொல்ல போறேன். இது வரைக்கும் நீங்க இந்த 3 படங்கள் பார்க்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மூணுமே ரொம்ப சூப்பரான sci-fi மூவிஸ். தேர்ட் ஒன் காட்ஸில்லா -1 நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. ஹாலிவுட்ல எடுக்கிற காட்ஸில்லா படங்கள்லாம் என்ன எடுக்கிறீங்க, காட்ஸில்லா படம் எப்படி எடுக்கணுங்கிறத அதனோட ஒரிஜினல் கிரியேட்டர்ஸே வந்து எடுத்து காட்டின படம் தான் இது. ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணுச்சு. எப்பயுமே ஹாலிவுட்ல எடுக்கிற காட்ஸில்லா படங்கள் வந்து அந்த காட்ஸில்லா மான்ஸ்டரோட ஃபோக்கஸ்ல பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த படம் வந்து ஹியூமன் ஃபோக்கஸ்டா இருக்கும். அந்த மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்ஸில்லா காட்டுவாங்க. ஹாலிவுட் காட்ஸில்லா ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த காட்ஸில்லா படத்துல காட்ஸில்லா வில்லன் ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் மூவி பிரிடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. இது ஒரு அனிமேஷன் மூவி. இதுல மொத்தமா 3 கதை இருக்கும். அந்த 3 கதையும் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அனிமேஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கும் படத்துல. பிரிடேட்டர் யூனிவர்ஸ்ல இதுவும் ஒரு முக்கியமான படம். பிரிடேட்டர் அண்ட் ஏலியன் படங்கள் பார்க்க போறீங்கன்னா இந்த சீரிஸ் பாத்துருக்கணும். இந்த மூவி படத்துல ஆக்ஷன் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேனியன். இதுவும் டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. 2025ல ரிலீஸ் ஆன sci-fi த்ரில்லர்ஸ்ல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். சஸ்பென்ஸா ட்விஸ்ட் நிறைய வச்சு ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. இந்த 3 படங்கள் நீங்க இது வரைக்கும் பார்க்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ரீல் பெட்டி அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.